உங்க எல்லாரையும் நான் இங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கூப்பிட்டிருக்கேன். நான் சௌமியாவை மருமகளை ஏத்துக்கணும்னு விரும்பல. ஆனா இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நான் அவளை என்னுடைய மருமகளா முழுமையா ஏத்துக்கிறேன். இப்ப இந்த முடிவை நாங்க திடீர்னு எடுத்துட்டோம்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்க பையனோட சந்தோஷத்துல தான் எங்க சந்தோஷம் இருக்குன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். நான் சுமதிக்கிட்டையும் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என் பையனுக்கும் சுமதிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சதே அவன் சந்தோஷமா இருப்பாங்கிறதுக்காக தான். ஆனா இந்த கல்யாணத்தினால சுமதியும் சந்தோஷமா இல்ல, என் பையனும் சந்தோஷமா இல்ல. ஒருவேளை அவ இந்த வீட்டுல அவ இருக்க விரும்பலன்னா நான் அந்த விஷயத்துக்கும் சம்மதிக்கிறேன். அப்புறம் இன்னில இருந்து என் பையனோட மனைவியா சௌமியாவ இந்த வீட்டு மருமகளா நான் ஏத்துக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னது உண்மையா இல்ல ஏதாவது திட்டம்? ரொம்ப மூளையை பயன்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நான் என்ன சொன்னனோ அதான் உண்மை. அது என்னன்னா, மூளையை பயன்படுத்துறவங்க கூட இருக்கும்போது நாமளும் மூளையை பயன்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா என்னோட மக இந்த வீட்டில் இருக்க போற, சரிதானே? என் பையனோட சந்தோஷம் இந்த முடிவுல தான் அடங்கி இருக்கு. நான் சொன்னதை நம்புங்க. சரிங்க, விருந்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். போயிட்டு வாப்பா மகேந்தர். ஹலோ மல்லிகாக்கா, நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும். அது அத்தை என்ன அவங்க மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல செய்தி சௌமியா. ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அருணும் உன்னோட காதலும் ஜெயிச்சிடுச்சு. சௌமியா, இனிமே நீ எனக்கு ஃபோன் பண்றத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திக்க. என்னாச்சு மல்லிகாக்கா? ஏன் இப்படி திடீர்னு? இங்க பார் சௌமியா, பிரீத்தி உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் நீ எங்க கூட உறவு வச்சுக்கிட்டீன்னா அப்போ உங்க உறவு மறுபடியும் கெட்டு போயிடும்ல. ஆனா அக்கா, ஆனா உன்னால எதுவுமே இல்ல. நான் உறவை மனசார ஒண்ணும் முடிக்க சொல்லலையே. அதுக்கப்புறமா உனக்கு தேவைப்படும் போது நாங்க எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஓடி வந்துட போறோம். அப்படிதானே? சரி விடு, இப்ப நான் போனை வச்சிடுறேன். நீ பத்திரமா இரு, சரியா? சரிக்கா. சந்தோஷமா இரு. அந்த பிரீத்தி நம்ம சௌமியாவை ஏத்துக்கிட்டாங்கன்னு, அதுவும் இவ்வளவு பெரிய விஷயத்த உங்களால எப்படி நம்ப முடிஞ்சது? அக்கா, எனக்கு என்னவோ இது பிரீத்தியோட புது திட்டமா இருக்கும்னு தோணுது. ஷாமிலி, முதல்ல எனக்கும் இப்படிதான் தோணுச்சு. ஆனா இப்படி கூட இருக்கலாம்ல. பிரீத்தி தன்னோட மகனுக்காக வேற வழி இல்லாம இப்படி பண்ணிருக்கலாம்ல. காரணம் எதுவா இருந்தாலும் சரி, வெற்றி நம்ம சௌமியாக்கு தானே. அப்புறம் சௌமியாவோட வெற்றி நமக்கு சந்தோஷம்தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரீத்தியோட நோக்கம் எதுவா இருந்தாலும் சரி, பிரீத்தி போன பேருக்கு மருமகளை ஏத்துக்கிட்டாலும் இன்னும் கூடிய சீக்கிரத்துல அவங்க ஒண்ணு மனசார மருமகளை ஏத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
என்ன பிரீத்தி இது? போயும் போயும் நாம ஒரு திருநங்கை எதிரில் அசிங்கப்பட்டு நிக்கிறோம். நாம மகனை பார்க்க வேண்டியது. ஆனா இந்த மாதிரி ஒரு அசிங்கம் தேவையா? நம்ம அசிங்கப்பட்டோமா இல்லையான்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அருண் அப்புறம் சௌமியாவோட உறவை நம்ம ஏத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சௌமியாவை நம்ம எந்த அளவுக்கு வெறுக்கிறோமோ அருண் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தூரம் ஆயிடுவான். நீங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம பையனை கிட்ட கொண்டு வரதுக்காக மட்டும்தான். எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துருச்சு. நீங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்பந்தம் நம்ம பையனை கிட்ட கொண்டு வரதுக்காக மட்டும்தான். நடக்க வேண்டியதெல்லாம் வேற எதுக்காகவும் நான் இதை பண்ணலைங்க. ஷனு, நீ சௌமியா கூட கிச்சனுக்கு போய் எல்லா வேலையும் செய். அக்கா, இவளை எப்படி நான் போய் கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் யாரு எப்படி இது அது இந்த கேள்வியெல்லாம் உன் மூளையில இருந்து எப்படி வருது ஷனு? நீ அளவுக்கு மீறி சாப்பிடுறியா என்ன? நான் சொல்ற ஒரு சின்ன விஷயம் கூட உன் மண்டையில ஏற மாட்டேங்குது. ஆனா அக்கா இவள வாய மூடு. சௌமியா இந்த வீட்டோட மருமக. வீட்டு வேலையெல்லாம் அவ தான் பார்க்க போறா. இவளை கூட்டிட்டு போய் சமையல் வேலை எல்லாத்தையும் கவனி. போ. அருண் எங்க? அவரு ரூம்ல தான் இருக்காரு. அப்பா அருணை பத்தி உங்ககிட்ட கேட்டப்போ நீங்க ஏன் வாயை திறக்கல? மாமா அருணை பத்தி தானே கேட்டாரு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஒரு விஷயத்த 50 தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் உங்களை இந்த வீட்டு மாப்பிள்ளையாக சொல்லல, இந்த வீட்டு மகனாக சொன்னேன். ஒருவேளை அப்பா அருணை கூப்பிட்டுருந்தாருன்னா ஏதோ வேலை இருக்குன்றதுனால தானே. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை அருணை கூப்பிட்டு அங்க நீங்க போய் நில்லுங்க. ஒருவேளை நீங்க இதெல்லாம் செய்யலன்னா என்னைக்குமே அருணோட இடத்த உங்களால பிடிக்கவே முடியாது. கண்ணா அருண், ம் அருண், சூரியன் உதயமாகி நேரா உன் வீட்டுக்குள்ளேயே வந்து சேர்ந்துட்டாரு. இப்போவாவது எந்திரிப்பா. சௌமியா, உன் குரல் எப்ப அர்ஜுன் தாஸ் குரல் மாதிரி மாறிச்சு? உன் அப்பன் தான்ப்பா பேசுறேன். அர்ஜுன் தாஸ், நீங்க எங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்க மகனை அவன் ரூம்லயே வந்து எழுப்ப வந்திருக்கீங்க. அநேகமா சூரியன் இன்னைக்கு மேற்குல தான் உதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூரியன் எந்த பக்கம் உதிச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா தினமும் வர வேண்டிய நேரத்துக்கு தான் இப்போ வந்திருக்கான். ஒரு அப்பன் வாலிப பருவத்தில் இருக்கிற தான் பிள்ளையோட ரூமுக்கு வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்திருப்பான். சீக்கிரம் வாப்பா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. மல்லிகாக்கா, இவங்கெல்லாம் உங்ககிட்ட ஏதோ சொல்ல விரும்புறாங்க. குருமா,
உங்க உதவியால நம்ம இனத்தை சேர்ந்த திருநங்கைய இந்த உலகத்தை சேர்ந்த ஒருத்தங்க ஏத்துக்கிட்டாங்க. சௌமியாக்கு அவங்க குடும்பம் கிடைச்சிருச்சு. இது எப்படி இருக்குன்னா எங்க குடும்பமே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம், நாங்க தினமும் சம்பாதிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. ஆமா குருவம்மா, சௌமியோட குழந்தைய திருப்பி கொண்டு வர்றதுக்கு காசு தேவைப்படும்ல. இங்க நாம சேர்த்து வைக்கிற காசு அங்க பயன்படும். சௌமியாவுக்காக உங்களால இவ்ளோ செய்ய முடியுமா? ஆமா குருவம்மா, கண்டிப்பா செய்ய முடியும். நம்மள ஒருத்தருக்கு இவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டாகணும். அதனால குருவம்மா, நாங்க சம்பாதிக்கிற காசுல ஒரு பங்கை நாங்க உங்ககிட்ட கொடுத்துறோம். மல்லிகாக்கா, நானும் என் சம்பாத்தியத்துல ஒரு பங்கு கொடுக்க விரும்புறேன். திருநங்கைங்களுக்கு மனசு இல்லைன்னு யார் சொன்னாங்க? நீங்க சௌமியாக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது ஒரு ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி கண்டிப்பா செய்ய முடியாது. இது வரைக்கும் நான் ஒரு திருநங்கைன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு திருநங்கைன்னு நினைச்சா ரொம்ப கர்வமா இருக்கேன். சொல்லுங்க அர்ஜுன்தாஸ், இவ்வளவு காலையில கஷ்டப்பட்டு என் ரூமுக்கு வந்து எழுப்ப வந்தீங்களா? என்ன விஷயத்த சொல்ல வந்தீங்க? அதை இப்போ என்கிட்ட சொல்லுங்க. நான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்திருக்கேன். முடிவா? என்ன முடிவு? அதாவது நான் என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா, இதுக்கப்புறமா நான் என்னோட ஃபேக்டரியில இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் இந்த அர்ஜுன் தாஸ் சுய நினைவோட சொல்றான். அவன் தன்னோட வாரிசான ஒரே மகனான அருணுக்கு அன்போட ஒப்படைக்கிறான். என்னோட எல்லா ஃபேக்டரிகளோட பொறுப்புகளையும் என் புள்ள அருண் சமாளிப்பான். எந்த வேலையெல்லாம் வீரா பார்த்துக்கிட்டு இருந்தானோ, அதான் ஃபேக்டரியோட கணக்கு வழக்குகள் எல்லாம், அதையெல்லாம் இனிமே வருண் பார்த்துப்பான். இன்னையில இருந்து அண்ணன் தம்பியான நாங்க 2 பேரும் இந்த வேலைகள்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டோம். அண்ணே, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வேலை செய்யற வயசு தானே, என்ன வேலை செய்ய விடுங்க. நீங்க ரிட்டையர் ஆகுங்க, என்ன எதுக்கு ரிட்டையர் பண்றீங்க? டேய் தம்பி வீரா, நான் உன்னை ரிட்டையர் ஆக சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, வீட்டுல சின்ன வயசு பசங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்கிட்டோம். என்ன சொல்ற? ஆமா மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நானும் அருணும் இருக்கோம்ல, நாங்க சேர்ந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். அங்க பாரு, காதுல விழுந்துச்சா? சின்ன வயசு பசங்க போட்டி போடுறானுங்க. இதத்தான் நம்ம முன்னோர்களும் பெரியவங்களும் ஃப்ரெஷ் பிளட்னு சொல்லுவாங்க. போவீரா, போய் அக்கவுண்ட் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வருணுக்கு சொல்லி கொடு. என்னப்பா என் சிங்கக்குட்டி, இது ரொம்ப பெரிய வேலை. எல்லாத்தையும் பொறுப்பா கவனமா பார்த்துப்பல்ல? நல்ல முடிவுதான் அர்ஜுன்தாஸ். அப்புறம் அது நல்ல வேலையா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன். அப்புறம் பொறுப்புகளை பத்தி சொல்லணும்னா, என்னோட சௌமியா என்ன ரொம்ப பொறுப்பானவனா மாத்திட்டா. நீங்க ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அர்ஜுன் தாஸ். இந்த தடவை கணக்கு வழக்க பார்க்க விடுங்க. அதுக்கப்புறம் கிரண் மாமா மாதிரி கணக்கு புள்ள இல்ல, இந்த வீட்டோட முதலாளியா ஆகி காட்டுறேன். அப்பா ஓகே தானே?
நீங்க இவ்ளோ செய்யும் போது இவருக்கும் ஃபேக்டரியில ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா போ. இங்க பாருமா ராவி, அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ள, நம்ம வீட்டு புள்ள மாதிரி, எல்லாமே அவனுக்கு தானே. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? சும்மா ராஜா மாதிரி வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டுமே. அப்பா அது எனக்கு புரியுது, ஆனா பொறுப்புகளை அவரும் உணர்ந்தாகணும்ல. இப்போ நான் ஏதாச்சும் சொன்னா சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க, சும்மா இருக்க மூல சாத்தானா மாறிடும். இவருக்குள்ளேயும் ஒரு சாத்தான் உருவாகிறத நான் விரும்பல. அப்படியா? நான் என்ன சொல்றேன்னா ராவி, மாப்பிள்ளை என் பொண்ணு ராவிய அப்புறம் என் செல்ல பேரனை நான் நல்லா தான் பாத்துக்கிட்டேன். இதுவே இவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு. அப்புறம் இவருக்கு நீ இன்னும் வேலையை கொடுத்து இவருடைய பொறுப்புகளை நீ அதிகரிக்காதம்மா. நான் இதை கண்டிப்பா விரும்பல. வீட்லயே சந்தோஷமா இருக்கட்டும். இங்க பாருங்க, நான் உங்களை போக விட மாட்டேன் வீரன். நான் சொல்றதை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. ஆனா நான் இந்த ஃபைலை உங்களை கொடுக்க விட மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களால எப்படி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? அப்புறம் அந்த ஃபேக்டரிக்கு நீங்க போகலினா நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் நெஞ்ச பணம் அப்புறம் எப்படி கிடைக்கும்? ஷனு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் இப்ப போகலன்னா இந்த வீட்டையே தலையில தூக்கி வச்சுப்பாரு. ஊரையே தூக்கி அவர் தலையில வச்சுக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. இங்க பாரு, என் மூளை ஏற்கனவே கெட்டு போயிருக்கு. நீ இன்னும் கெடுக்காத, நவரு. நான் உங்களை போக விட மாட்டேன். நகரு. டவுட்னா உன் சித்தப்பங்கிட்ட எப்ப வேணாலும் கேளு, சரியா? வருண், எல்லா ஃபைல்ஸும் இருக்கு, பாத்துக்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளு. இதுக்கப்புறம் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். சரி அம்மா. அப்படின்னா நாளையில இருந்து வேலையை ஆரம்பிக்கலாம். நாளையில அண்ணே, உள்ள பிரபு அழுகுறான் போல இருக்கேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிப்பா, சரி. நீங்களே அவருக்கு கொடுங்க. நான் கொடுத்தா சாப்பிடுவானா? இங்க பாருங்க பிரீத்தி, சடங்கும் மாறல, உறவும் மாறல. அந்த உரிமை உங்ககிட்ட இருந்து யாரும் பறிக்கவும் முடியாது. அன்போட நீங்க இனிப்பா கொடுத்தீங்கன்னா நான் எப்படி சாப்பிடாம இருப்பேன்? கொடு.